பிறந்து சரியான ஒரு வளர்ச்சி சரீர பிரகாரமாக அந்த பிள்ளைங்க சரியானபடி வளரலை அப்படின்னா இங்கே உட்காந்துருக்கிற எத்தனை பேர் நம்ம சந்தோஷப்படுவோம்? நம்முடைய பிள்ளைங்களை ஒரு முதல் வகுப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். முதல் வகுப்பிலேயே உட்காந்துட்டு இருந்தா எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம்? நம்ம ஒருவர் கூட சந்தோஷப்பட மாட்டோம். பிள்ளைங்க பிறந்து அது நேர்த்தியாய் வளரணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புவோம். நம்முடைய பிள்ளைங்களை முதல் வகுப்பில் சேர்க்கும் பொழுது அந்த பிள்ளைங்க மேலும் மேலும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு முன்னேறி போகணும்னு சொல்லி விரும்புவோம். அப்படி நம்முடைய பிள்ளைகள் வளருவதை பார்க்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் முன்னேறி போகிறத பார்க்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுவோம். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிற ஒருத்தங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். குழந்தைகளாகவே நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது நாளுக்கு நாள் வளரக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். 2 வசனங்களை நான் இந்த நாளில் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துப்போம். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த இடத்துல இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், ஆங்கிலத்தில் இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சைல்ட் ஆஃப் காட்னா ஒரு பிறந்த குழந்தையை போல. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது குழந்தை, அது ஒரு பிறந்த குழந்தையை போல. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு போடல, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று போடப்பட்டிருக்கு. இங்கேயும் நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகள்னா சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்னா சன்ஸ் ஆஃப் காட். இங்கேயும் விசுவாசத்தினால தான் நாம் தேவனுடைய புத்திரர் ஆகிறோம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று நான் மறுபடியும் பிறந்து நான் தேவனுடைய பிள்ளையாய் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறது. இதே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தான் நான் எப்படி விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேனோ அதே போல விசுவாசத்தினால தான் நான் தேவனுடைய புத்திரனாகவும் நான் இருக்க முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கும் தேவனுடைய புத்திரன் என்று சொல்வதற்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பிறந்த குழந்தைக்கும் வளர்ந்த ஒரு மகனுக்கும் மகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2ம் ஒன்று கிடையாது. நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் அவரை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட போது, நான் மறுபடியும் பிறந்தப்போ ஒரு குழந்தை போல. ஆனால் நான் தொடர்ந்து அவரை விசுவாசிக்கிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது நாம் புத்திரராக நாம்
இருக்கணும். வளர்ந்த ஒரு மகனைப் போல, வளர்ந்த ஒரு மகளைப் போல நாம் இருக்கணும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு தகப்பனுடைய சிந்தை இருக்காது, தகப்பனை பற்றிய ஒரு சிந்தை இருக்காது குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஒரு முதிர்ச்சியான ஒரு சிந்தை அவங்களுக்கு எப்போவுமே இருக்காது. அவர்கள் எப்போதுமே தங்களை குறித்து தான் அவர்களுக்கு சிந்தை இருக்கும். அப்பா எனக்கு என்ன கொடுப்பாரு, அப்பா எனக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு எப்பொழுதுமே தன்னை குறித்து தான் அதனுடைய சிந்தையெல்லாம் இருக்குமே தவிர தன்னுடைய தகப்பனை குறித்த சிந்தை அதற்கு இருக்காது. எப்பொழுதுமே எனக்கு 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 என்று சொல்லி தன்னை குறித்த ஒரு சிந்தையுடைய ஒரு குழந்தையாய் இருக்குமே தவிர தன்னுடைய தகப்பனை குறித்து ஒரு சிந்தையுடைய ஒரு குழந்தையாய் அது இருக்காது. ஆனால் வளர்ந்த ஒரு மகன், வளர்ந்த ஒரு மகள், அவங்க எப்போவுமே தன்னுடைய தகப்பனை குறித்து ஒரு சிந்தையுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனுக்கு உதவியாக இருக்க முடியாது. தன்னுடைய தகப்பனுக்கு உதவி செய்யும் விதத்திலே அதற்கு எவ்விதமான பலனும் அதற்கு இல்லை. ஏன்னா அது குழந்தையா இருக்கு. குழந்தையா இருக்கிறபடினாலே தன் தகப்பனுக்கு உதவியாக இருக்கும்படி, தன் தகப்பனுக்கு பயனுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கும்படி அந்த குழந்தைக்கு பலன் இல்லாததுனாலே அந்த குழந்தையினால் தன் தகப்பனுக்கு உதவ முடியாது. ஆனால் வளர்ந்த மகன் அப்படி கிடையாது. வளர்ந்த ஒரு மகன், வளர்ந்த ஒரு மகள் தன் தகப்பனுக்கு அதிக உதவியாக இருக்க முடியும். தன் தகப்பனுக்கு அதிக பயனுள்ளவர்களாக அவர்கள் இருக்க முடியும். ஒரு குழந்தை எப்போவுமே தன்னை குறித்து தான் சிந்தையுடையதாக இருக்கும். ஆனால் வளர்ந்த ஒரு மகனோ மகளோ தன்னுடைய தகப்பனை குறித்தே சிந்தையுடையதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கும் தேவனுடைய புத்திரன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படி விசுவாசத்தினாலே நான் தேவனுடைய பிள்ளையாகிறனோ அதே போல விசுவாசத்தினால தான் நான் தேவனுடைய புத்திரனாகவும் நான் இருக்க முடியும். நம்ம எல்லாருமே தேவனுடைய புத்திரர்னு நாம் எப்படி நாம் சொல்கிறது? நான் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி எல்லாருமே சொல்லுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், இப்படி எல்லாருமே நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் எல்லாருமே தேவனுடைய புத்திரராய் நாம் இருக்கிறோமா? தேவனுடைய புத்திரராய் இருப்பதற்கு அற்புதமான ஒரு வசனம் உண்டு. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த வசனம் இதையெல்லாம் நீங்கள் கவனமாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்க முடியும். ஆனால் புத்திரன் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆவியினால் நாம் என்ன பண்ணணும்? நடத்தப்படணும். மாம்சத்தால் நாம் நடத்தப்படக்கூடாது. நம்முடைய எண்ணங்களினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. நம்முடைய சிந்தையினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. நாம் தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பெரும்பாலானவர்கள் நான் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையான போதே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியை தாரும் என்று சொல்லி கூச்சலிட்டு சத்தம் போட்டு கொண்டிருக்கிற கூட்டம் இன்னொரு கூட்டம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நாம் தெளிவாய் பார்க்க முடியும். நாம் தேவனுடைய பிள்ளையாகும் போது நாம் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது தான் தேவனுடைய புத்திரர்களாகிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லலாம். சரி, இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது என்பது வேறு. ஒரு வாகனத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதற்கு நாம் அந்த எரிபொருளை போடுவது போல, அந்த பெட்ரோலை ஊற்றுவது போல
நாம் பெட்ரோலை அந்த வண்டியில் நாம் நிரப்பிட்டோம். ஸோ நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு வாகனத்தை ஒரு பெட்ரோலினாலே நிரப்புவது போல. ஆனால் அந்த பெட்ரோலினாலே நிரப்பப்பட்ட வாகனம் அந்த பெட்ரோலினாலே இயக்கப்படணும். அந்த வாகனத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நான் பெட்ரோலை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன், பெட்ரோல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெட்ரோலை ஃபில் பண்ணது எதற்கு? பெட்ரோலை போட்டது எதற்கு? அந்த பெட்ரோல் மூலமாக அந்த வண்டி இயக்கப்படணும். அதுபோல தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதல்ல, பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டவனாக இருப்பது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் நான் இயக்கப்படணும். அப்படி இல்லாட்டா பெட்ரோலை போட்டு ஒரு வாகனத்தை கொண்டு போய் அது பயன்படாமல், அது இயக்கப்படாமல் அது நிறுத்தி வைத்திருக்கிறது போல. ஆகவே நாம் தேவனுடைய ஆவியினால் நாம் என்ன பண்ணணும்? நடத்தப்படணும். தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படணும். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று ஒருவர் சொல்வார்களானால் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நடத்தப்படணும். அதுதான் தேவனுடைய புத்திரனாக இருப்பதற்கான அடையாளம். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவருடைய இருதயத்தில் கூட வந்து தேவன் வாசம் பண்ணி இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்த முடியாதிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் நம்முடைய இருதயத்துக்குள் வருவது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக நமக்கு இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படியணும். நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியணும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வெளிப்பிரகாரமாக ஆவியானவர் அவர்களை வழிநடத்தினார். வெளிப்பிரகாரமாக அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். வெளிப்பிரகாரமாக தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களால் கீழ்ப்படிந்திட முடிந்தது. ஆனால் இருதயத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடினாலே இருதயத்திலிருந்து தேவன் அவர்களோடு பேசி இருதயத்திலே அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியாய் செய்வது கூடாததாக அது இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு பகுதியை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளியில இருந்து எப்படி ஜனங்களை நடத்தினார் என்பதை ஒரு பகுதியிலிருந்து நாம் பார்ப்போம். என்னாகமம் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். மேகத்தினால், மேக ஸ்தம்பத்தினால், அக்கினி ஸ்தம்பத்தினால் ஜனங்களை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் அவர்களை என்ன பண்ணார்? வழி நடத்தினார். அதை தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து ஜனங்களை என்ன பண்ணார்? வழி நடத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வெளியிலிருந்து தேவன் நம்மை வழி நடத்துவதல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை அவர் என்ன பண்ணணும்? வழி நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போவார்கள். மேகம் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல அப்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் எழும்பும்போது அதோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் நின்றுச்சுன்னா அவர்கள் பிரயாணம் பண்ணுவது என்ன பண்ணிடுவாங்க? நிறுத்திடுவாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுறது. பழைய ஏற்பாட்டிலே வெளியிலிருந்து தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நடத்தினார் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் நமக்கு போதுமானது. இப்பொழுது தேவன் வெளியிலிருந்து நம்மை நடத்துவதில்லை, நம்முடைய இருதயத்திலிருந்து தேவன் நம்மை நடத்தணும். இங்கே இன்னும் தொடர்ந்து சில வசனங்களை எல்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். பாருங்க, கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவாங்களாம், கர்த்தருடைய கட்டளையின்படியே அங்கே பாளையம் இறங்குவார்கள்.
அவங்க பிரயாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு இடத்துல நிற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தருடைய கட்டளையின்படியே அவர்கள் செய்தார்கள். சகோதரா, இப்படி நாமும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய இருதயத்திலிருந்து இதை செய் என்றால் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது. வெளிப்பிரகாரமாக அல்ல, நம்முடைய இருதயத்திலேயே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை கவனித்து கேட்கிறவர்களாக நாம் சகோதரா தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். சகோதரா, தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் இருதயத்திலிருந்து பேசுகிற சத்தத்தை நம்மால் கேட்டுட முடியும். அவர் நம்முடைய இருதயத்திலிருந்து இதை செய், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் நம்ம என்ன பண்ணோம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சகோதரா? என் இருதயத்தில் தேவனுக்கு செவி கொடுத்து, என் இருதயத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர்களை சொல்லுகிறதை கேட்டு, நான் செய்வதோ செய்யாததோ அனைத்தும் என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு எத்தனை பேர் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் சகோதரா? இதுதான் புத்திரனாக தேவனுக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை சகோதரா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபடியும் பிறந்துட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை. சரி, அது ஒரு குழந்தை சகோதரா, ஒரு பிறந்த குழந்தை. பிறந்த குழந்தைக்கு தகப்பனை குறித்த ஒரு சிந்தை இருக்காது, அதற்கு ஒரு முதிர்ச்சியான சிந்தை இருக்காது. வளர்ந்த ஒரு மகனுக்கு தான் தகப்பனை குறித்த சிந்தை இருக்கும். சகோதரா, நீ ஒரு புத்திரனாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உனக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்கும். நீ தேவனுடைய ஆவியை பெற்று நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், தேவனுடைய ஆவியினால் நீ நடத்தப்படாத வரைக்கும் நீ மாம்சீக சிந்தை உடையவனாகத்தான் நீ இருக்க முடியும். ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்படாத வரைக்கும் என்னுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாக அது இருக்காது. நான் ஆவிக்குரிய சிந்தை உடையவனாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியினாலே நான் என்ன பண்ணணும்? நடத்தப்படணும் சகோதரன். இந்த இடத்துல இன்னும் ஒரு சில வசனங்களை எல்லாம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 19வது வசனம், மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தருடைய காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் ரொம்ப நாள் அது அப்படியே நின்றுச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களும் அப்படியே தான் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த மேகம் அது பிரயாணப்படாத வரைக்கும் அவர்களும் என்ன பண்ண மாட்டாங்க? பிரயாணப்பட மாட்டாங்க. சகோதரா, அற்புதமான வாழ்க்கை சகோதரா. இதுதான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை சகோதரா. அநேகருக்கு பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் தெரியல. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வெளியிலிருந்து ஜனங்களை நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் அற்புதமான வசனங்கள் சிலதை நான் படிக்கிறேன். 20வது வசனம், மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். 21வது வசனம், மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். அது ஒரு நாளாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், எந்த நேரமோ எந்த நாளோ மேகம் எழும்பலை அப்படின்னா அவர்களும் பிரயாணப்பட மாட்டாங்க. மேகம் ஒரு இடத்துல அப்படியே நின்றுச்சுன்னா அவர்களும் அந்த இடத்துல அப்படியே நின்று. சகோதரா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் புத்திரனாக இருக்கிற ஒரு வாழ்க்கை சகோதரா. இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை சகோதரா. அது அவ்வளவு எளிதாக தேவன் நம்மை இருதயத்திலிருந்து நம்மை வழி நடத்திட முடியாது. நமக்கு தாழ்மை வேணும். நம்முடைய மாம்சம் பூஜ்யமாக்கப்படணும் சகோதரா. நமக்குரிய யாதொன்றையும் நாம் சார்ந்துக்க கூடாது சகோதரா. நம்மிடத்தில் பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நாம் அறிவாளியாக இருக்கலாம், நாம் மற்றவர்களை காட்டில திறமைசாலிகளாக இருக்கலாம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் பல காரியங்கள் அவர்களை காட்டில நாம் மேன்மையாக இருக்கலாம், பெட்டராக இருக்கலாம். நீ மற்றவர்களை காட்டிலும் நீ மேன்மையாக இருந்தாலும் பெட்டராக இருந்தாலும் அவைகளை நீ ஒருபோதும் சார்ந்து கொள்ளக்கூடாது. அவைகளெல்லாம் இருக்கிறது தவறில்லை,
ஆனால் அவைகளை நீ ஒருபோதும் சார்ந்து கொள்ளக்கூடாது. உன் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை நீ சார்ந்து கொள்ளும். உன் இருதயத்திலே நீ தேவனை சார்ந்து கொள்ளணும். உன் இருதயத்திலே தேவன் சொல்கிறத நீ கேட்கணும். உன் இருதயத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். உன் இருதயத்திலே தேவன் செய் என்றால் செய்யணும். உன் இருதயத்திலே தேவன் செய்யக்கூடாது என்றால் நீ செய்யக்கூடாது. 22வது வசனம், மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். பாருங்கள் எப்படி இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். காலையிலானாலும் சரி, மாலையானாலும் சரி, இல்லை அது ஒரு நாள் முழுவதானாலும் சரி, இப்போ வாசித்த வசனத்தில் 2 நாளானாலும் சரி, 1 மாதமானாலும் சரி, 1 வருஷமானாலும் சரி, மேகம் எழும்பாமல் அவர்கள் பிரயாணம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி காத்திருந்து சகோதர வாலிப பிள்ளைகள், வேலையை தேடுகிற பிள்ளைகள், திருமணத்துக்காக பிள்ளைகளை தேடுகிற வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை நாம் தெரிந்தெடுக்கும் பொழுது காத்துக்கிட்டு இருந்து எத்தனை வருஷமானாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். என் இருதயத்திலே அவர் சொல்லுகிறதற்கு தான் நான் கீழ்ப்படிவேன். அவர் செய்யக்கூடாது என்றால் நான் செய்ய மாட்டேன். அவர் செய் என்றால் நான் செய்வேன். இப்படி நம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களை எல்லாம் எத்தனை பேர் தேவனுக்கு செவி கொடுத்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் சகோதரா. தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். அது எவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பு. தேவன் நம்முடைய இருதயத்திலிருந்து அவருக்கென்று நாம் எப்படி ஊழியம் செய்யணும், நாம் அவருக்கென்று எந்த விதத்தில் நாம் ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு தான் நாம் ஒன்றொன்றும் செய்து கொண்டிருக்கிறோமா சகோதரா? ஒன்று, நான் என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்துக்க முடியும். இன்னொன்று, நான் என் சிந்தையை சார்ந்துக்க முடியும், என் பலத்தை சார்ந்துக்க முடியும், என் படிப்பை சார்ந்துக்க முடியும், என் பணத்தை சார்ந்துக்க முடியும், என் தாளந்துகளை சார்ந்துக்க முடியும், என் திறமைகளை சார்ந்துக்க முடியும். ஒன்று என்னை சார்ந்துக்க முடியும், இல்லைன்னா இருதயத்திலே நான் தேவனை சார்ந்து கொள்ள முடியும். ஒன்று எனக்கு உண்டானவைகளை நான் சார்ந்து கொள்ள முடியும், இல்லைன்னா இருதயத்திலே தேவனை சார்ந்து கொள்ளும். சகோதரா, தாழ்மையாக இருந்தால் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வோம். நாம் தாழ்மையாக இல்லாவிட்டால், நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் நான் தேவனுடைய ஆவியை என்னால் சார்ந்து கொள்ளுகிறவனாய் நான் இருக்க மாட்டேன். நாம் சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னு நீங்கள் வேணால் சந்தோஷப்படலாம். ஆனால் உங்களை பார்த்து தேவன் ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டார். ஒரு குழந்தை, பிறந்த குழந்தையாகவே இருந்தால் எந்த அப்பாவாவது நாம் சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்பட மாட்டோம். அதே போல தான் தகப்பனும். நாம் பிறந்த குழந்தைகளாக இருக்கிறோம், ஆனால் நாம் புத்திரர்களாக இல்லாத வரை தேவன் நம்மை பார்த்து என்ன பண்ண மாட்டார்? சந்தோஷப்பட மாட்டார். அற்புதமான வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் கவனித்து படிங்க சகோதரா. காலை மாலை, 1 நாள் 2 நாள் 1 மாதம் 1 வருஷம் எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் நடத்தாமல் மேக ஸ்தம்பத்தின் மூலமாக, மேகஸ்தம்பம் என்று சொல்லும்பொழுது, இங்கே மேகம் என்று சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை எது குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர்கள் செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் போகணுன்னு சொன்னால் போவாங்க, நிற்கணும்னு சொன்னால் நின்றுவாங்க. இந்த மேகஸ்தம்பம் நின்னா அப்படியே நின்றுவாங்க, மேகஸ்தம்பம் போனால் போவாங்க. சகோதரர், இந்த மாதிரி நாம் வாழ்கிறோமா? இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத கேட்டு ஒரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி நாம் செய்கிறோமா? இந்த இடத்துக்கு நாம் வராத வரைக்கும் நாம் எந்த சபையில் வேணால் உட்கார்ந்து நிற்கலாம் சகோதரா. அது 100 பேர் இருக்கிற சபையோ, 1000 பேர் இருக்கிற சபையோ, 10,000 பேர் இருக்கிற சபையோ, நாம் எந்த சபையில் வேணால் உட்காந்துட்டு இருக்கலாம். இருதயத்திலே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு, இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் செய் என்பதை செய்வதற்கும், செய்யக்கூடாது என்பதை செய்யாமல் இருப்பதற்கும், இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் வராத வரைக்கும் நாம் எவ்வளோ பெரிய சபையிலே நாம் உட்கார்ந்திருந்தாலும் நாம் மாம்ச சிந்தை உடையவர்கள் சகோதரா. நாம் ஒருபோதும் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக நாம் இருந்திட மாட்டோம். தேவன் நம்மை பார்த்து ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டார். ஆகவே இருதயத்திலிருந்து தேவன் நம்மை நடத்துவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும் சகோதரா. இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு, இருதயத்திலே அவருக்கு கீழ்ப்படிந்து, இருதயத்திலே அவரால் நடத்தப்படுவதற்கு நாம் என்ன பண்ணணும்?
நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும் சகோதரா. இதுதான் சிலுவைக்கு நம்மை கொடுக்கிற வாழ்க்கை சகோதரா. சிலுவைக்கு என்னை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் என்னுடைய மாம்சத்தாலே நான் நடத்தப்பட விரும்பலை. என்னுடைய மாம்சத்தாலே நான் நடத்தப்படக்கூடாது. என் மாம்சம் பயனற்றது. நான் பயனற்றவன். நான் சிலுவையில் மரிக்கத்தான் தகுதியுள்ளவன். நான் தேவனுக்கு பயனற்றவன். என் மாம்சம் பயன்படாது. நான் பயன்பட மாட்டேன். நான் சிலுவைக்கு போவதற்கு தான் நான் தகுதியானால், யார் ஒருவன் சிலுவையை தன் மாம்சத்துக்கு எடுத்துக்கொள்கிறானோ அவன் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை அவன் அனுபவித்திட முடியும் சகோதரா. ஒன்று மாம்சத்தினாலே நாம் நடத்தப்படணும், இல்லை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியினாலே நாம் நடத்தப்படணும். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியினாலே நாம் நடத்தப்படணும்னா நம் மாம்சமான வாழ்க்கைக்கு நம்மை சிலுவைக்கு கொடுக்கணும் சகோதரா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என் இருதயம் முழுவதும் நிரப்பப்படணும். நான் ஏதோ உம்மை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதிலேயே நான் சந்தோஷப்படக்கூடாது. என்னை நீ நிரப்பிவிட்டீர் என்று சொல்லி சந்தோஷப்படக்கூடாது. உம்முடைய ஆவியினால் நான் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு வரணும் ஆண்டவரே. சகோதரா, பழைய ஏற்பாட்டின் காலம் வெளிப்பிரகாரம், எல்லாமே வெளிப்பிரகாரமான காரியங்கள். வெளிப்பிரகாரத்திலே தான் எல்லாம் வெளிப்பிரகாரமான கிரியைகள், எல்லாம் வெளிப்பிரகாரமான அடையாளங்கள், எல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்களையே அது காண்பிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு என்பது வெளிப்பிரகாரமான காரியம் அல்ல. நம்முடைய இருதயத்திலேயே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் என்ன பண்ணோம்? நாம் இருக்கிறோம். ஸோ ஆகவே தேவனுடைய பிள்ளையாயிருப்பதற்கும் தேவனுடைய புத்திரராயிருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நம் மாம்சமான வாழ்க்கைக்கு சிலுவையை எடுக்காத வரை நாம் தேவனுடைய புத்திரர்களாக நாம் இருந்துட மாட்டோம். நாம் வேணா தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம் மீது ஒரு துளியும் அவர் சந்தோஷப்பட மாட்டார். ஒரு குழந்தை பிறக்கிறதே வளர்கிறதுக்காக, ஒரு குழந்தையை பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கே, மேலும் மேலும் அடுத்தடுத்து வகுப்புகளுக்கு போகிறதுக்காக. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறது, நான் புத்திரனாக இருப்பதற்காக, நான் ஆவியினால் நடத்தப்படுவதற்காக, பரிசுத்த ஆவியானவரால் என் இருதயத்திலிருந்து நான் நடத்தப்படுவதற்காக. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்படாவிட்டால் என்னுடைய சிந்தை ஒருபோதும் அது ஆவிக்குரிய சிந்தையாக அது இருந்திட முடியாது. ஆகவே நாம் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்படுகிறவனாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமானால், சகோதரா, ஒரு சின்ன சின்ன காரியமானாலும் சரி, பெரிய பெரிய காரியமானாலும் சரி, நாம் மாம்சீகமாக எந்த முடிவையும் நாம் எடுக்க மாட்டோம். நம்முடைய எண்ணங்கள் சொல்கிற மாதிரி நாம் போக மாட்டோம். நம்முடைய சிந்தை நம்மை வழிநடத்துகிற மாதிரி நாம் போக மாட்டோம். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் போக மாட்டோம். நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் போக மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அவராலே நாம் நடத்தப்படுவோம். அது ஒரு அற்புதமான வாழ்க்கை சகோதரா. அது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.